3ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா செல்ல போகிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த கர்நாடக மாநிலத்தை போயிட்டு அந்த மாநிலத்தோட முதல்வரை அந்த காவேரி நதிநீர் பங்கீடு சம்பந்தம் நேரடியாக சந்திச்சு பேச போகிறார் அப்படிங்கிறது தெரியும். அந்த மாநிலங்களில் இப்பானிய போராட்டம் வலுக்க தொடங்கி இருக்கு. தலைவர் விஜய் அவர்கள் போற அன்னைக்கு கருப்பு கொடி காமிக்கிறதுக்காக பல திட்டங்கள் இருக்கிறது. எல்லாரும் கருப்பு கொடி கட்டுறதுக்காக அந்த விவசாய சங்கங்கள் பல கர்நாடக அமைப்புகள் ரெடியா இருக்கு. அப்போ இப்போ நம்மளுடைய மீடியாக்கள் தமிழக மீடியாக்கள் ஃபுல்லாக என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா விஜய் அவர்களை வெறுக்கும் கர்நாடக மக்கள் விஜய் அவர்களுக்கு கருப்பு கொடி காமிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய குரூப் வர போதுங்களா. கருப்பு கொடி உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் சீமானுடைய கோமணத்தை ஊற்றினாலும் உங்களுக்கு கருப்பு கொடி கொடுத்து அனுப்புறேன். உங்களால் முடிஞ்சதா பண்ணிக்கிடுங்க அப்படிங்கிறத பாப்போம். இதற்காக அது நடந்துகிட்டு இருக்கு. சீமான் அவர்கள் வந்து விமர்சித்து பேசுவதற்கே நமக்கு பயமாக இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சீமான் அவர்கள் தமிழகத்திலேயே தவிர்க்க முடியாத ஒரு தலைவன், தன்னகரில்லாத தலைவன் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு இருக்குல்ல, அது விக்டோரியா லட்சுமண சந்திரா விக்டோரியா கௌரி பிஜேபியுடைய ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கிறாங்க. ஜஸ்ட் அவங்க சொன்ன ஒரு இதாக சொன்னாங்க. இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு நீங்கள் அதை சொல்லாதீங்க. அவங்க ஒரு பொலிட்டிஷியன், பிஜேபி பொலிட்டிஷியன், அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பிறகு நம்ம மரியாதையாக பேச கற்றுக்கணும். மரியாதை பேசுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சீமானவர்கள் வந்து ஒரு தரம் தாழ்ந்த வாழ்கிறா, அவனே இவனே திருட்டு பையலே திருநந்தி திருட்டு வாட் கைண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் இது? ஐ ஹேட் அப்பெல்லாம் பேசப்படாது. நீங்கள் நம்ம புரியுதா? அன்னைக்கு எவனோ ஒருத்தன் வந்து அது திருட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி அயோக்கிய பையங்கிற மாதிரி பேசிவிட்டாங்க ஒருத்தன். அதெல்லாம் இப்பெல்லாம் பேசாமல் இருக்கா. அதற்கு பிறகு பார்ப்போம் அது என்னன்ட்டு. அதற்கு பிறகு ஒரு மஜாவான சந்தோஷமான அருமையான டக்கரான நியூஸ் ஒன்று சொல்ல போகிறேன் உங்களுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி வீட்டில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ள வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆய்வு என்ன உள்ள போட்டு எடுத்துட்டு இருப்பாங்க என் தலைவனை. தற்போது அவங்க தாய் தகப்பா வந்து அம்மா அப்பா 2 பேர்ட்டு இப்போ வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை பற்றின தொடர்ந்து ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். அதுபோக குளத்தூர் தொகுதியில் ஒரு 14 அந்த மையங்கள் நடந்த அந்த வாக்கு இந்த இவிஎம் மிஷின் இருக்குல்ல, அதை சரிபார்ப்பு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அது எதற்கு அப்படிங்கறது விரிவாக பார்க்க போகிறோம். அது போக மேகதாது பிரச்சனைன்னு பல காலமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி என்னதாண்டா மேகதாதுல இருக்குது, என்னதாண்டா அப்படிங்கிற நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. அதே மாதிரி டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் யங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட தாழ்வான மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க பதிவிடுங்க. அதாவது குமரி மாவட்டத்தில் கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டோம். குமரி மாவட்டத்தில் இந்த அனிஷ்குமார் அப்படின்ற நபர் வந்து 15 லட்சம் ரூபா பேரம் பேசுறாங்க ஒரு அட்வொகேட் கிட்ட அப்படின்ற வீடியோ வந்துச்சு. நம்ம அதை கொண்டாந்து உங்கள்கிட்ட சேர்த்தோம். அவர் தற்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. அது நீக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகுமார், மாவட்ட செயலாளர். இந்த மாவட்ட செயலாளர் தான் வாங்க சொன்னது காசை அனிஷ்குமார்ட்ட சொல்லி அப்படிங்கிற மேட்டரை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம். அந்த அனிஷ்குமாரை யார் தூக்கியிருக்காருன்னா கிருஷ்ணகுமார். யார் பணம் வாங்க சொன்னாங்களோ அவரே தூக்கியிருக்கிறாப்புல. நல்ல முன்னேற்றம். அதையும் அவங்கள்ட்ட போட்டோ போட்டுறேன். அவங்க தூக்கியிருக்கிறாங்க. பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு. அதற்கு பிறகு என்ன பார்க்க போறோம்னா, செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான 41 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்திக்கிட்டு இருக்கு. போட்டு எடுத்துக்கிற ஆளு எங்க போயிருக்கிறாப்லன்னு தெரியல. அசோக்குமார் எல்லா இடங்கள் 40 இடங்கள்ல தற்போது அவருடைய தாய் தந்தை 2 பேர்ட்டும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அது எதற்காக அப்படின்ட்டீங்கன்னா, ஏற்கனவே வந்து இந்த ஊத்தாங்கரை எம்எல்ஏ இளையராஜா கிட்ட பேசின வீட்டில் அவர் வெயிட்டா சிக்கிருக்கிறாப்புல. அது போக பார்ட்டி ஃபண்ட் வாங்கின கேஸும் அவர் டீட்டெயில்ஸ் நிறைய எடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு அந்த மது பானம் இருக்குல்ல, அதை கொள்முதல் பண்ணதுல பல இடங்கள்ல பார்ட்டி ஃபண்ட் வாங்கினதாக இருக்கட்டும், தனியாக ஒரு கமிஷன் கட்டிங் எல்லாம் போட்டு தலைவர் வெயிட்டா வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மேட்டரை மது விலக்கு அமைச்சராக இருந்த விக்னேஷ் ஒரு பெரிய டீட்டெயில் கொண்ட முதலமைச்சர் கொடுத்தது பிறகு அதற்கான இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட போயிட்டு மிகப்பெரிய அளவில் 41 இடங்கள்ல தற்பொழுது அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதன் ஒரு படியாகவே எங்க போயிருக்கு, டிஆர் பாலு இருக்காப்ல, அந்த டிஆர்பி ராஜா திமுக காரணம் சாதாரணமா இல்லைண்டான்னு முதல்ல சொன்னதே அவர் தான். டிஆர்பி ராஜா அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த டிஆர் பாலு அவங்களுக்கு சொந்தமான இந்த புதுக்கோட்டை அந்த ஏரியாக்களில் உள்ள மன்னார்குடிகளை சம்பந்தமான ஒரு 8 மதுபான ஆலைகள் சம்பந்தமான இடங்கள்ல எல்லாம் தற்போது அதே லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ டீட்டெயிலோட ஒரு பெரிய ப்ரீ பிளானாக தான் உள்ளே போயிருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்னா, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்ச் இருக்கு, முதல்வருடைய ஸ்கெட்ச் இருக்கு. ஏன்னு கேட்டால் நம்மளுடைய கரூர் கேங் 10 ரூபா பாலாஜி மட்டும் வாழ்காலத்தில் நீ நிம்மதியாக இருந்துடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் உனக்கு திக்குன்னு இருக்கு. யார் எங்கே வந்து பூர்வா, சிபிஐ கூப்பிடுமா, இல்லை லோக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை வருமா, இல்லை சிஐடி வருமா, வேற யார் வருவா, லோக்கல் கரூர் ஸ்டேஷன்லேருந்து 4 போலீஸ் உள்ளே போய் அவங்க விசாரிப்பாங்க அப்படின்னு வாழ்க்கை முழுக்க இப்படியே போகும். கடைசி காலம் வரைக்கும் இப்படியே போகணும். தலையில் எழுதியிருந்தா என்னையா பண்ண முடியும்?
எனக்கே உன்னை பார்த்தா பாவமா இருக்குது, மஜாவா இருக்குது. இப்படியாக தற்போது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தங்களுடைய கரங்களை வந்து உயர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னா இது அடுத்தடுத்த அமைச்சர்களையும் தாண்டி போகுமானா கண்டிப்பா போகும். ஏன்னா இது பெரிய பிளான். யாருன்னா திமுக ஆட்சி காலத்தில் யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்கினாங்களோ எல்லா அமைச்சர்களையும் இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னாலே எல்லா துறைகளையுமே இந்த பார்ட்டி ஃபண்ட் வாங்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் தெரியும். அப்போனா எல்லா துறைகளுக்குமே இது பொருந்தும்ல. அப்போ எல்லாருக்கும் இது விஸ்மரிக்கும் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய ஆக்ஷன் போகும் அப்படிங்கிறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து அந்த மதுபான கொள்முதலில் ஒரு 40,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற மேட்டர் ஏற்கனவே இடி சொல்லியிருந்துச்சு. இதை வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ நேரடியாக சொல்லிப்பாங்க. 40,000 கோடி ரூபா இதில் முக்கியமாக சம்பந்தப்பட்டது மு.க. ஸ்டாலின் குடும்பம். அதாவது முதல் குடும்பமே திமுகவுடைய மேல்மட்ட குடும்பமே இதில் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அவர் சொன்னார். இதில் உதயநிதி ஸ்டாலின் அப்படி மாட்டுவார் அப்படிங்கிற விஷயத்தையும் அப்பவே உள்துறை அமைச்சர் சொன்னார். அப்படிங்கிற பட்சத்தில் இது நெருங்கி அங்கே தான் போயிட்டு இருக்கு. இன்னும் 5 வருஷமும் திமுக உள்ள எல்லாருக்கும் தலைமையிலேருந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு பம்பு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத கூடிய விரைவில் பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த குளத்தூர் தொகுதியில் தோத்து போனார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மனசை தளர விடாங்க. என்ன பண்றது, அது அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியா இருக்கு. அவர் தோத்து போனார் அப்படிங்கிற விஷயத்த. அதுல என்ன பிரச்சனைனா அவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு ஒன்று கொடுத்திருந்தார். அந்த மனுலன்னா ஒரு 14 மையங்களில் உள்ள அந்த இவிஎம் மிஷின் சரியா வேலை பார்க்கலையோ இல்லைன்னா அதில் தப்பா எதுவும் பண்ணியிருக்காங்களோ, உதயசேனனுக்கு ஊத்துனா எல்லாம் வந்து விசிலுக்கு போற மாதிரி யாராச்சும் தப்பா ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை தப்பா அதை ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்திருந்தார், ஒரு மனு ஒன்று. அந்த மனுவை ஏற்று தேர்தல் ஆணையம் இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா அந்த மிஷினை தயாரித்த பெல் நிறுவனம் இருக்காங்கன்னா அந்த பெல் நிறுவனம் அந்த இன்ஜினியர்ஸையும் கூட்டு, அதுபோக தாவேக்காவில் போட்டிட்டு நம்ம விஎஸ் பாபு இருக்கிறார்ல அவர் சம்பந்தமா ஒரு ஆள், ஒரு நபர், யாராவது ஒரு அவர் போக வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் சம்பந்தமா ஒரு ஆள். அதற்கு பிறகு அங்கே போட்டிட்ட எல்லா எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் அந்த இடத்துல போகணும், இல்லைன்னா அவங்களுடைய சார்பாக யாராவது ஒரு ஆள் போகணும். அப்படி எல்லாரும் முன்னிலையிலும் ஒரு நாளைக்கு 2 மிஷின் அப்படின்னு மொத்தம் ஒரு 7 நாள் மொத்தம் 14 மிஷின்களை அவங்க சரி பார்ப்பாங்க. சரி பார்த்து மு.க. ஸ்டாலின் ஐயா நீங்க தோத்து போனது அப்படிங்கிறது ஒத்துக்கிடுங்க, இந்த மிஷினே சொல்லி வச்சு மிஷின் மேல எந்த தப்பும் கிடையாது, நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு அவங்களே சொன்னதுக்கு பிறகுதான் இந்த உலகமே வந்து நீ தோத்து போயிட்டேன்னு சொன்னாலும் நம்புங்க, அவங்கள நம்புங்க, நீ நம்பாம போங்க, நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்ட்டு வர போறாங்க. அதுல ஒன்றும் பெரிய அளவுல விஷயம் ஒன்று கிடையாதுன்னு வச்சுக்கலாம். அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு சார்பாக 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கும். இந்த அறிக்கையில் என்னன்னா கனிம வளங்கள் தமிழ்நாட்டை விட்டு வேற எந்த மாநிலங்களுக்கும் போகக்கூடாது அப்படின்னு 3 மாசங்களுக்கு தலைவர் விஜய் அவர்கள் தடை விதித்திருக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கற்கள், எம்சாண்ட், அது போக பல அந்த ஜல்லியில முக்கா ஜல்லி, 1.5 ஜல்லி, 6 ஜல்லிலாம் சொல்லுவாங்க வீடு கட்டுறதுக்கு, அதுதான். அது வந்து தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் போகக்கூடாது. நம்ம பாண்டிச்சேரிக்கு போகலாம், அவங்க சரக்கு நமக்கு கம்மி ரேட்டை கொடுக்குறாங்க. அங்கே போனால் ஒரு பீரே 85 ரூபா 7 ரூபாய்க்கு கிடைக்குது. அதனால அந்த மாநிலத்திலாம் கொடுக்குறாங்க. காரைக்கால் அதே ரேட்லாம் நமக்கு சரக்கு கொடுக்குறாங்க. அதனால அவங்களுக்குலாம் நம்ம கண்டு கொடுக்கலாம், தப்பு கிடையாது அப்படின்னு அந்த மாநிலங்களுக்கெல்லாம் வந்து எம்சாண்ட் அதெல்லாம் போகலாம், கனிம வளங்கள். ஆனால் வேறு மாநிலங்களுக்கு போகக்கூடாது, 3 மாசங்களுக்கு தடை விதித்திருக்கிறார் தலைவர் விஜய் அவர்கள். அப்படிங்கிறது நல்ல விஷயமா பார்க்கப்படுது. பல மக்கள் அது அந்த திருநெல்வேலி, தென்காசி, தேனி அந்த பக்கம்லாம் அதிகமாக நடக்கும், கன்னியாகுமரி இதே மாதிரி இடங்கள்லாம் எப்போ பாரு ரோடு பிஸியாகவே இருக்குங்க. பஸ் ஒரு லாரியா போயிட்டே இருப்பாங்க, கல்லேற்றி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. பைக்கில் பின்னாடி போயிட்டு இருக்கும்போது அந்த மண்ணெல்லாம் கண்ணில் வந்து பட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அங்கே உள்ள லாரிகள் குடித்த உயிர்கள் 1000க்கும் மேற்பட்ட உயிர்கள், அவ்வளோ உயிர்களை குடித்திருக்கு, அவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அந்த இடங்கள்ல அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அந்த மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. 3 மாசத்துக்கு தடை விதிச்சாது வேற எந்த மாநிலத்துக்கும் போகாது. அதன் ஒரு படியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய முதலமைச்சராக இருக்கிற சதீஷன் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கார் தலைவர் விஜய் அவர்களுக்கு. பக்கத்து மாநிலம் நாங்கள் உட்காந்துக்கிறோம்ல, பக்கத்தில் எங்களுக்கு மட்டும் ஒரு விலக்கு கொடுங்க, எங்கள் மாநிலத்துக்கு இந்த எம்சாண்ட்லாம் வரணும், எங்களுக்கு வேணும். இப்போ கட்டுமான பணிகளுடைய அந்த பொருட்கள் விலையெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் அனுப்பாத காரணத்தினால எங்கள் ஊரில் கட்டுமான பொருட்களோட விலை ஏறிக்கிட்டு இருக்கு, இதை தடுக்கணும்னா நீங்கள் உடனே அனுப்பணும் அப்படின்னு கேரளாவிலேருந்து நமக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. கேரளாவில் மழை இல்லையா, நீங்கள் வெட்டி எடுத்துக்க வேண்டிய அவங்களாம் பத்திரமா வச்சிருப்பாங்க எல்லா மழையும், நம்மகிட்ட சுரண்டி போயிட்டு போயிங்களேன். இது பெரிய லாக்கு ஒன்று போட்டிருக்கிறார் தலைவர் விஜய் அவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கர்நாடகா செல்ல போகிறார் தலைவர் விஜய் அவர்கள் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொன்னேன், நிதிநீர் இந்த பங்கிடுவது. இப்போ கேரளாவுக்கு மட்டும் கிடையாது, நம்ம அனுப்புகிற கல், நம்ம அனுப்புகிற எம்சாண்ட், நம்ம அனுப்புகிற மணல், இதே பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவும் நம்மளை நம்பி தான் இருக்கிறாங்க. அங்கேயும் கட்டுமான பொருட்களோட விலை ஏறும் அப்படிங்கிறது அந்த மாநிலத்துடைய முதலமைச்சருக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் சூப்பராக ஒன்று சொல்லிட்டார், இங்கே தமிழ்நாட்டில்
எங்களுக்கே இந்த எம்சென்ட் பத்தலை, எங்களுக்கே கல் பத்த மாட்டேங்குதுங்க, நாங்கள் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு இப்போ அமைக்காச்சு, முடக்கியாச்சு. இப்போ கர்நாடக முதலமைச்சர் இப்போ ஒன்றும் பேச முடியாமல் இருக்கிறாரு. ரொம்ப பரவாயில்ல, கேரளா முதலமைச்சர் அப்படின்னு ஏதோ ஒன்று பேசி ஒரு கடிதம் எழுதிட்டாப்லைங்களேன். கர்நாடக முதலமைச்சர் அமைதியாக இருக்குது என்ன காரணம்? இதன் ஒரு படியாக தலைவர் விஜய் அவர்கள் எங்கே போகிறார்? தலைவர் விஜய் அவர்கள் கர்நாடகா போகிறார் அப்படிங்கிறது தெரியும். இது என்னன்னா, நான் ஒன்றா லாக் பண்ணி வைக்கிறேன், நீ எனக்கு தண்ணி கொடுக்கலனா இதே மாதிரி என்கிட்டேருந்து உனக்கு வரப்போகிற பொருட்களை என்னால் கட்டுப்படுத்தி வைக்க முடியும். ஏன்டா கர்நாடகாவில் இருந்து நமக்கு சில அரிசியெல்லாம் நமக்கு வரும், கர்நாடகாவிலேருந்து நமக்கு அரிசி நிறைய ஏற்றுமதி நம்ம பண்ணிட்டு வரோம்ல. பட் நம்ம இங்கே வந்து தேவையான அளவு நம்ம எங்கேயும் எடுத்துக்கலாம், தமிழ்நாட்டிலையும் இந்த அரிசி அதெல்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்பி நம்ம இல்லைன்னா, பட் கட்டுமான பொருட்களோட விலை ஏறினுச்சுன்னா ஒட்டு மொத்தமாக அங்கே அந்த மாநிலங்களுக்கெல்லாம் மட்டும் ஒரு பொருளாதார சிக்கல் வரும். அதை விஜய் அவர்கள் தற்போது ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. நான் உனக்கு செம்சாண்டெல்லாம் உனக்கு தரணும்னா நீ தண்ணியை திறந்து விடு, நான் உன் ஊருக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்னு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதற்கு பிறகு இந்த மேகதாது அணை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா? அது மேகதாது அணை என்ன, காவேரி நீர் எங்கேருந்து வருது, ஏன் நமக்கு அவங்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க, கர்நாடகாரங்க ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க அப்படின்ற நிறைய பேருக்கு தோணும். இந்த மேகதாது அணை அப்படின்னா எங்கேருந்து தோன்றுனுச்சு அப்படின்னு பார்க்குறோம். மேக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு, தாது அப்படின்னா தாண்டது, அதாவது ஒரு ஆடு தாண்டுற தூரம் தான் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் அது ஒரு வரலாற்று சான்றாக சொல்றாங்க. இப்போ ஒரு ஆடு வந்து ஒரு புலி வந்து ஒரு ஆட்டை துரத்திட்டு ஓடிச்சான், திடீர்னு ஓடி தாண்டி குதிச்சு அந்த ஆடு ஓடி தப்பிச்சு போயிட்டான், அதுதான் சிவபெருமான் அப்படின்ற ஒரு பல வரலாற்று கூறுகள் இருக்கு. அதன்படி தான் அந்த மேகதாது அப்படின்ற அந்த இடத்துக்கு பேர் இருந்துச்சு, அது ஒரு இடத்தின் பெயர். அது எப்போ அந்த பிரச்சனை தோன்றுனுச்சு அப்படின்னு நம்ம சங்ககால இலக்கியங்கள்லாம் தேடி பார்த்தீங்கன்னா 1146 கிபி 1146 to 166 அந்த காலகட்டங்களில் 2ஆம் ராஜராஜன் மன்னன் அப்படின்னு ஒரு மன்னன், சோழன் மன்னன் ஆண்டு வந்தான் தமிழ்நாட்டை. அப்பொழுது பக்கத்தில் இருக்கிற அந்த மைசூர் சமஸ்தானம், இன்னைக்கு தான் அது கர்நாடகா, அன்னைக்கு அது மைசூர் சமஸ்தானம். அந்த மைசூர் சமஸ்தானத்தை ஆண்டுகிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா கோசலன் முதலாம் நரசிம்மன் அப்படின்ற ஒரு மன்னன் ஆண்டுகிட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணி விட்டானா, இன்னைக்கு உள்ள மாதிரி தான் அன்னைக்கு அப்படிதான் இருந்தாங்கல்ல, சின்ன கற்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த அணையை மூடிவிட்டாயா. ஏன்டா அதுவே ரொம்ப கம்மியான தூரம் தானே, ஒரு ஆடு தாண்ட தூரம் தான் அந்த அணையை அந்த மேகதாதுவே இருக்கும். அங்கே கல்லெல்லாம் போட்டு மூடிவிட்டான், தண்ணி வரல, ஒன்றும் வரல, பயிர் செய்யறதுக்கு விவசாயம் செய்யறதுக்கு தண்ணி இல்லை, மக்கள்லாம் பஞ்சத்தில் ஒரே படுறாங்க, என்ன பண்ண முடியும்? அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, நம்முடைய 2ஆம் ராஜராஜ சோழன் என்ன பண்ணார்னா, ஒரு பெரிய படையை எடுத்துக்கிட்டு அந்த இந்திரனே உன் கூட இருந்தாலும் உன்னை நான் வந்து சும்மா விட மாட்டேன்டா அயோக்கிய பயலன்ட்டு நேரடியாக பெரிய படையை தட்டிட்டு போயிட்டு அடிச்சு அந்த கல்லெல்லாம் தெறிக்க விட்டாப்பல, நம்ம தெறிக்க விடவும் தண்ணி வந்துட்டு அவ்வளோதான். அதற்கு பிறகுதான் காவிரி கண்ட சோழன், அதற்கு பிறகு இன்னொரு பேர் சொல்லிக்காயப்பா, பொன்னை வழிகண்ட கண்டன் அப்படின்னு ஒரு பட்டம்லாம் கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து இந்த பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். இது அதுக்கு பிறகு அப்படியே நீண்டுகிட்டே இருந்துச்சியா. இதுக்கு பிறகு வந்து பிரிட்டிஷ் நம்மளை ஆண்டாங்க, அவங்க இருக்கும்போது ஓடிக்கிட்டு இருந்துச்சுனாங்களே, அப்போயும் இதே பிரச்சனை வந்துச்சு. அப்போதான் 1892 ஒரு தீர்மானம் ஒன்று போட்டாங்க. அதாவது இந்த மேகதாது அணை அன்னைக்கே கட்டுற மாதிரியான பெரிய பிரச்சனைகளை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு பிறகு இங்கே வந்து பெரிய பிரச்சனையாக வரக்கூடாது, நீங்கள் வந்து இந்த மദ്രാஸுக்கு, அப்போ நம்ம வந்து மദ്രാசி விஆர் மദ്രാசி, அப்போ மദ്രാஸுக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டது. அதற்கு பிறகு அடுத்தடுத்து சில இடங்கள்ல அந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். ஒரு ப்ராப்பரா ஒரு கையொப்பம் ஒன்று போட்டாங்க, ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க. அதுல ஒரு 575 டிஎம்சி நீரை ஒரு வருடத்துக்கு தமிழ்நாட்டுக்கு நீங்க வழங்கணும், அது போக அந்த மேகதாதுல நீங்க அணையே கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க. இந்த காவேரி நதி வந்து பாத்தீங்கன்னா குடகு மலையில வருது அப்படிங்கிறது தெரியும். குடகு மலையிலேருந்து அப்படியே அந்த மேகதாது வரையா வரும். மேகதாது கறந்து இந்த கேஆர்எஸ் அப்படின்னு ஒரு டேம் இருக்கும். கேஆர்எஸ் டேமை தாண்டி மேட்டூர் டேமுக்கு உள்ள வந்துடும். அப்படிதான் அதோட வழி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுல வந்து கிளை நதிகள் 2 நதிகள் இருக்கு. அந்த கிளை நதிகள் வந்து ஹாரங்கி, ஹேமாவதி அப்படின்னு 2 கிளையாறுகள் இருக்கு. அந்த 2 கிளையாறுகளும் அப்படியே ஒன்னா வந்து அந்த மெயின் காவேரியோடு சேர்ந்து அதுக்கு பிறகுதான் அந்த மேகதாது வழியா கிராஸ் பண்ணி அதுக்கு பிறகுதான் நமக்கு வந்து மேட்டூர் அணைக்கு வரணும் பார்த்தீங்கன்னா. ஆனா அந்த கர்நாடகாரன் என்ன பண்ணி விட்டாங்கன்னா, நீ இந்த காவேரி குறுக்க தானே நீ கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்ட, அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்ட, அந்த மேகதாது இடை சென்டர்ல தானே நீ அணை கட்டப்படாதுன்னு சொன்னேன். ஆனா நான் அந்த வந்து துணையாறுகள் கிளையாறுகள் இருக்குல்ல, இந்த ஹேமாவதி ஹேரங்கின்னு, அது இடையில நான் கட்டிட்டு போறேன், உனக்கு எப்படி தெரிய போகுது? அது ஏற்கனவே போட்டிருக்க ஒப்பந்தம் மேகதாதுல அணை கட்டக்கூடாது தானே, நான் துணையாறுல கட்டணும். ஆல்ரெடி 2 அந்த துணையாறுகள்லையும் ஒரு டேமை கட்டி தண்ணியை மறைச்சு வச்சுட்டாங்க வச்சுங்க. அதுக்கு பிறகு இப்பொழுது என்னன்னா, நான் வந்து
இந்த மேகதாதுலையும் நான் வந்து ஒரு அணை கட்ட போறேன்னு சொல்லும் போது அதுக்கு பிறகுதான் காவேரி நடுவர் மன்றம் அப்படின்னு ஒரு நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. 1990 அது அமைச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு அந்த நடுவர் நீதிமன்றத்தை பற்றி நம்ம வந்து நிறைய முறையிட்டு இருக்கிறோம் அந்த காவேரி நடுவர் மன்றத்தில். அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் நம்ம போய் முறையிடுவோம். இது காலகாலமாக நடந்துகிட்டே இருக்கு. கடைசியாக அவங்க ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பில் என்னன்னா, அதாவது தமிழ்நாட்டுடைய ஒரு அனுமதி இல்லாம அந்த இடத்துல நீங்க அணையே கட்டக்கூடாது, அவங்க அனுமதி கொடுத்தாதான் நீங்க அணை கட்டணும். அதுபோக அந்த இடத்துல நீங்க அணையை கட்டக்கூடாதுன்னு காவிரி நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. அந்த தீர்ப்பை மறுபடியும் அவங்க கொண்டுகிட்டே எங்க போனாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. அந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டா, தமிழ்நாடு சொல்றதான் கரெக்டு, தமிழ்நாடோட அனுமதி இல்லாம நீங்க கட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதற்கு பிறகு பல இடங்கள்ல நான் இந்த அணையை கட்ட போறேன், இந்த அணையை கட்ட போறோம்னு அவங்க நம்மளை மிரட்டிட்டே இருப்பாங்க. அதற்கு பிறகு 2013 என்ன பண்ணாங்கன்னா வந்து அணையை கட்டுறதுக்கான ஒரு அமௌண்ட், இவ்வளவு அமௌண்ட் ஒதுக்குறேன்னு ஒரு அப்பொழுது ஒரு 9,000 கோடி ரூபாய் என்னமோ ஒதுக்கி இருந்தாங்க இந்த நீங்கள் அணையை கட்ட போகிறோம் அப்படின்ட்டு. அதற்கு பிறகு அப்பொழுது சிஎம்ஆ இருந்த ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா, நேரடியாக மன்மோகன் சிங்கிற்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதினாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நான் லேடிஸ் நினைக்காத, நான் பொம்பளையிலே நான் கொஞ்சம் ஒரு ரகடான லேடி, தெரியுமா உனக்கு இப்பெல்லாம் பண்ணுறான்னு சொல்லி அந்த அம்மா டென்ஷன் ஆகி கத்தி விட்டேங்கிறேன். அதற்கு பிறகு பிரதமர் வழியாக அது வந்து மத்திய அரசின் வழியாக அது கொஞ்சம் கட்டுக்கோப்பில் இருந்துச்சு. ஒவ்வொரு வாட்டியும் இதை மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சும்மா இருந்ததே கிடையாச்சுங்களேன். அது சரி, மேகதாது ஒரு சின்ன ஏரியா தான், அதில் வந்து அவங்க அணையே கட்டுறாங்கன்னு வச்சுக்கிட்டுமே. இப்போ அவங்க கட்ட போகிறாங்க, கட்டினது பிறகு இத்தனை தான் இருக்கும், ஒரு ஆடு தாவர அளவுக்கு தான் அந்த நதியோட அந்த கேப்பே இருக்கும், அது வழியாக தான் தண்ணி வருது. அதில் நீ அணை கட்டுனா பெரிய அளவில் கட்டணும், பல ஆயிரம் ஏக்கர்கள் சார்ந்து நீ அதை அணை கட்டினா தான் தண்ணி நிரம்பி போகும். அப்போனா அங்கே இருக்கிற மிகப்பெரிய காடுகள் முழுக்க எங்கே போகும்னா தண்ணிக்குள்ளே போயிடும். அதை யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னா, அந்த கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு, இந்த இடங்கள்லாம் தண்ணிக்குள்ளே போயிடும். அப்போ அங்கே இருக்கிற வனவிலங்கு முழுக்க மலை, அந்த காடு, அந்த வனவிலங்குகள், யானை, புலி, இதுதான் அங்கே இருக்கும். அப்போ அவங்க அணை கட்டிட்டா அங்கே உள்ள புலிகள் எங்கே போகும், அங்கே உள்ள மாடுகள், அந்த யானைகள், மான்கள், அதெல்லாம் எங்க போகும் அப்படின்னு யார் கேட்டோன்னா, சஞ்சய் ஸ்கூபி அப்படின்ற ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர், அது வந்து வனவிலங்குகள் மேல ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு ஆர்வலர், அவர் கேட்டிருக்கிறார். இது தவறு, அது தமிழ்நாட்டுக்கு நல்லதோ கெடுதலோ அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது, இது கர்நாடகாவுக்கே கெடுதல், இங்க உள்ள காடுகள் அழிக்கப்படும் அப்படின்றதுக்கு உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல இதுக்கு எவ்வளவு இடம் நாங்கள் எடுக்கிறோமோ அதுக்கு பிறகு இன்னொரு காடை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, காடை கொடுத்துருவேன், இந்த புலி மானெல்லாம் என்ன வண்டி வச்சு ஏற்றின்னு கொண்டு விடுப்பீங்களா? எல்லா மாட்டையும், எல்லா மானையும், யானை, புலியெல்லாம் லூஸ் தனமும் அப்படி பேசாதீங்கன்னா அவரே டென்ஷனாகி கத்தி விட்டாப்னு வைக்கிறேன். இருந்தாலும் அவங்க முடிவில் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அணை கட்டுனா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நமக்கு வர காவிரி நீர் நமக்கு வரும், அந்த காவிரி நீரை வந்து அவங்க திறந்து விட்றாங்கன்னா, அவங்க திறந்து விட்றதான் கிடையாது, உபரி நீர்னா ரொம்ப கடுமையாக கர்நாடகாவில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். மழை பெஞ்சு என்ன பண்ண முடியும், தண்ணி நிரம்பிடும், அவங்க தேக்கி வச்சா அவங்க ஊரே அழிஞ்சு போயிடும். அதனால டக்குன்னு திறந்து விட்றாங்க, அது ஊருக்கு போகட்டும் அப்படின்னு. அதாவது ஒரு கழிவு நீர் மட்டும்தான் அவங்க தேவை. போக மழை தண்ணி அதிகமானா வச்சிருந்தா பிரச்சனை என்னன்னு நமக்கு திறந்து விடுவாங்க, அதை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மேகதாதுல ஒரு அணை கட்டிட்டாங்கன்னா அந்த தண்ணியை கூட அவங்க தேக்கி வச்சுக்கிறாங்க. ஏன்டா நம்ம வர்றதே மழை தண்ணி தான் வரும், மீதமான தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் தடுத்து வச்சு இந்த தண்ணியை நான் எங்கே கொண்டு போகிறேன், பெங்களூருக்கு கொண்டு போகிறேன். பெங்களூரில் மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, அங்கே தினந்தோறும் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிறது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன், இந்த நீரை நான் வந்து பெங்களூருக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பிறகு 400 மெகாவாட் வரைக்கும் இதில் மின்சாரம் தயாரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, அதுலேருந்து நான் மின்சாரம் தயாரிச்சுக்கிடுவேன் அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க இப்போ கட்டிட்டு தண்ணி எக்ஸஸ் ஆகும்போது நான் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து சீமானோட மிகப்பெரிய திருட்டு குரூப். அதனால அவங்களை நம்பக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் தற்பொழுது தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்கு, அங்கே நீங்கள் அணையை கட்டக்கூடாது, எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி கட்டுறீங்க அப்படின்ட்டு மத்திய அரசுக்கு ஆல்ரெடி வந்து மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியாச்சு. நான் சும்மா கடிதம் எழுதிட்டு படுக்க விரும்பலை, சும்மா கடிதம் எழுதியாச்சு அப்படின்ட்டு விட்டு அவங்க ஆரம்பிச்சாங்க அவங்க வேலையை. அதனால நேரடியாக அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரை போய் நான் சந்திக்க போகிறேன். சும்மா சந்திக்க முடியுமா, அவருக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும்ல, அந்த கிஃப்ட் தான் அந்த கனிம வளங்களை வேற எந்த மாநிலங்களுக்கும் கொண்டு போகக்கூடாது 3 மாசத்துக்குன்னு இப்பயே ஒரு தடை போட்டுட்டு, பாத்தியில கிஃப்ட்டு கொடுக்குறியா இல்லை லாக் பண்ணா என்ன தெரியுமில்ல, பெரிய பிரச்சனை ஆகிடும். எப்படி வீடு கட்டுவா நீங்க, ஊரில் ஒரு பய வீடு கட்ட முடியாது நாங்கள் இல்லாமல் அப்படின்ட்டு விஜய் மிரட்ட ஆரம்பிச்சிடுவாப்ல. ஐ மீன் இன்டெரக்டான அந்த மிரட்டல் தொழில் தான் தலைவர் விஜய் இதை லாக் பண்ணிட்டாரு. இன்னும் பல மாதிரியான கர்நாடகாவுக்கு போகக்கூடிய பல விஷயங்கள் நாங்கள் லாக் பண்ணிவிடுவோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு சைலண்ட் மூவி. இது பெரிய அளவில் இல்லை சீமான் மாதிரி நான் உனக்கு கரண்ட் கொடுக்க மாட்டேடா
அப்படின்ட்டு பொதுவெளியில் கத்துனா அது பிரச்சனை ஆகிடும். அந்த ஊர் மக்கள்லாம் டென்ஷன் ஆகிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு நான் காய்கறியே கொடுக்க மாட்டேன், எங்கேருந்து காய்கறி அனுப்ப மாட்டேன். அப்போல்லாம் நம்ம லூசு தரமாக பேசினா நம்ம தமிழர்களை போட்டு அங்கே அடிப்பாங்க. நம்ம எவ்வளவோ தமிழர்கள் அங்கே பெங்களூரில் கர்நாடகாவில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய தொப்புள்குடி உறவுகள் அங்கேயே இருக்கிறாங்க. அவர்களை இவங்க அடிப்பாங்க. ஏற்கனவே பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்படிலாம் பண்ணாமல் சைலண்ட் மூவ், இதை லாக் பண்ண நீ அதை ஓப்பன் பண்ணு, அதை ஓப்பன் பண்ணிட்டு நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ட்டு விஜய் ஒரு மூவ் எடுத்திருக்காரு. அப்படிங்கிறது இந்த மேகதாது அணை கட்டுதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய பொலிட்டிக்கல். அது தமிழ்நாட்டிலையும் சரி கர்நாடகாவிலும் சரி பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்பெல்லாம் ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்க அணை கட்ட விட மாட்டாங்க, அணை கட்டி கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு, நான் வந்து உங்களுக்கு அணை கட்டி தரேங்க. எப்படி நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ சொல்லுவார், கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருவோன்னு ஒரு கான்ஸ்டன்ட்டாக வச்சிருப்பாங்க. ஜெயலலிதாவும் சொல்லணும், அதை கருணாநிதியும் சொல்லுவாப்புல, முக ஸ்டாலின் சொல்லுவாப்புல, எல்லாம் சொல்லலாம், நம்ம தலைவருமே சொல்லியிருக்காங்களே. அதே மாதிரி நான் உங்களுக்கு அணை கட்டி தரேன் அப்படிங்கிறத அவங்க வாக்குறுதியாகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல். அதாவது அங்கே கர்நாடகாவில் யார் அணை கட்டி கொடுக்குறாங்களோ அந்த பார்ட்டி தான் இன்னொரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு கண்டினியூஸாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த நேரத்தில் அங்கே இருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட் அதை கட்டி ஆகணும் முனைப்போடு இருக்குது. எங்கேயுமே சரி யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த ஸ்டாண்டர்டாக நான் பண்ணிட்டேன்னா தலைவர் விஜய் அவர்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதாவது இனிமேல் வாழ்நாள் முழுக்க அந்த இடங்களில் நாங்கள் அணையே கட்ட மாட்டோம் அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் மட்டும் அதில் வெற்றி பெற்று விட்டார் என்றால் இன்னும் தளபதி அவர்களுக்கு விவசாயிகள் மத்தியில் பெரிய ஆதரவு கிடைக்கும், பெரிய நம்பிக்கை கிடைக்கும். அதற்காக தலைவர் விஜய் அவர்கள் நல்ல முனைப்பு எடுக்கிறார். சாட்சிக்காரன்ட்ட போய் பார்க்கறத விட சண்டைக்காரன் போய் நான் பார்த்துட்டு வரேன், இப்போ சண்டைக்காரன் போய் பார்க்க போயிருக்காப்புல. சண்டைக்காரன் சண்டை போட்டால் உடனே சாட்சிக்காரனை வச்சு சண்டைக்காரனை சோழி முடிச்சுட்டு விட்டுருவாப்புல. அது அடுத்த மாட்டீங்களா? சரி, உங்களோட மேன்மையான தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.